உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கருவேப்பிலை பறிக்க போயிருந்தேன். அங்கே ஸ்னேக் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அப்போ ஒரு ஐயா ஏமா வீட்டில் வச்சு வளர்க்க வேண்டியதானே, நீ இன்னுமா கருவேப்பிலையை கடன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. எங்கள் வீட்டில் கோழி இருக்கிறதுனால எந்த செடியும் வச்சு வளர்க்க முடியல. அப்படி இப்படின்னு தப்பிச்சு ஒரு மிளகா செடி வளர்ந்து எப்படியும் 7-8 மாதத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கருவேப்பிலை செடி இருக்குது. அப்புறம் நாங்கள் குளிக்கிற தண்ணி ஏனங்களுவ தண்ணியில் இந்த வாழை மரம் இருக்குது. இங்கே 2 வாழைக்கன்று வச்சுருக்கோம். இங்கே கரும்புலாம் வச்சுருந்த நிறையா 10க்கு மேலே இருந்துச்சு. எல்லாம் கோழி சீச்சு கொன்றுச்சு. இங்கே ஒரு மிளகா செடி இருக்குது. அப்புறம் அந்த டப்பாவில் இஞ்சி வச்சுருக்கேன். இங்கே ஒரு கருவேப்பிலை செடி இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. கன்று வச்சுருக்கேன். அப்புறம் ஆத்தாக்கன்று பாருங்கள், கோழி சீச்சு என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன். இது சக்கரவள்ளி கிழங்கு கொடி. செடியில் கொடியெல்லாம் பிடுங்கியாச்சு. ஆனால் அங்கங்கே கிழங்கு எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் போல். அந்த கிழங்குலேருந்து துளுத்து வந்தது. அங்கே கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் துளுத்து வந்திருக்கு பாருங்க. ஆனால் நாங்கள் சக்கரவள்ளி கிழங்கு ஒரு சின்ன துண்டு போட்டு அறுவடை பண்ணி செடி எல்லாத்தையும் பிடுங்கி இதெல்லாம் மக்கி கிடக்கு பாரு. தானாக முளைச்சி வந்துருச்சு. இங்கே முளைக்கீரை போட்டு வச்சுருக்கேன். தென்னங்கன்று பதியம் போட்டு வச்சுருக்கேன். அங்கே எலுமிச்சை கன்று, நிறைய செடிகள் வளர்த்து வச்சுருக்கேன். 5ஆவது படிக்கும்போது கீரை விதைப்போம் வாடா கோமாளி, கீரை விதைத்தால் கோழி கிளறும் போடா நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பாட்டுக்கு அர்த்தம் எனக்கு புரியல அந்த வயசுல. ஆனால் இப்போதான் புரியுது. இந்த கோழிங்களை வச்சுக்கிட்டு பாருங்க, இந்த கோழிங்களை வச்சுக்கிட்டு ஒரு செடி வளர்க்க முடியல. அப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதுவும் முயற்சி பண்ணி நிறைய செடிகளை கொன்று சீச்சு உடச்சி போட்டு அதை எப்படியாவது சாகடிச்சிருது. இருந்தாலும் பரவாயில்ல. அங்கே ஒரு துளசி கன்று வச்சுருக்கேன். அங்கெல்லாம் இருக்குது நிறைய செடிகள். எனக்கு செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்கேயுமே ஏதாவது ஒரு செடி வளர்த்துருவேன். ஆனால் இந்த கோழிக்கிட்ட போட்டி போட்டு பாதி செடி செத்து போச்சு. கத்திரிக்காய் செடியெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன், எல்லாம் போச்சு.